வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். உத்தரப்பிரதேசத்தில் தொடங்கியது மகா கும்பமேளா. லட்சக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு. நம்பிக்கை, பக்தி, கலாச்சாரத்தின் புனித சங்கமம் மகா கும்பமேளா. பிரதமர் மோடி வாழ்த்து. கால்நடை மற்றும் விலங்கின அறிவியலுக்கான ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி நிலையம் இன்று திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பொங்கல் திருநாள், காவல்துறை சீருடை பணியாளர்களுக்கு பதக்கங்களை அறிவித்த தமிழ்நாடு அரசு. மகிந்திரா நிறுவனத்தின் மின்சார SUV கார் சோதனை ஓட்டம் இன்று தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பொங்கல் விடுமுறை எதிரொலி. சென்னை எழும்பூரில் இருந்து திருவனந்தபுரத்துக்கு இன்று இரவு சிறப்பு ரயில் இயக்கம். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கு. போக்சோ வழக்கில் பாஜக மாநில நிர்வாகி கைது. கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் 50 வயது பெண்ணுக்கு பாலியல் தொல்லை. பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வாலிபர் கைது. அமெரிக்காவில் காட்டுத்தீயில் சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை 24ஆக உயர்வு. இதுவரை 15% தீ மட்டுமே கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருப்பதாக தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா கோலாகலமாக தொடங்கியது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ், உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வார், மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜயினி, மராட்டிய மாநிலம் நாசிக் ஆகிய 4 இடங்களிலும் வெவ்வேறு காலகட்டங்களில் கும்பமேளா நடைபெறும். கும்பமேளா நடைபெறும் நாட்களில் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுவதை இந்துக்கள் தங்களது வாழ்நாளில் பெரும் வாக்கியமாக கருதுவர். இவ்வாறு நீராடுவதால் இப்பிறவின் பாவங்கள் நீங்கி மோட்சம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த மக்கள் கும்பமேளாவில் பிரயாக்ராஜ் நகரில் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. இந்த விழா அடுத்த மாதம் 26ஆம் தேதி வரை 45 நாட்கள் நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்ளவும், திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடவும் உலகின் பல்வேறு பகுதியில் இருந்தும் சாதுக்கள், துறவிகள், அகோரிகள் மற்றும் பக்தர்கள் பிரயாக்ராஜ் நகரில் வந்து குவிந்த வண்ணம் உள்ளனர். மகா கும்பமேளா நம்பிக்கை, பக்தி மற்றும் கலாச்சாரத்தின் புனித சங்கமத்தில் எண்ணற்ற மக்களை ஒன்றிணைப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் வலைப்பக்கத்தில் பாரதத்தின் பெருமை மற்றும் கலாச்சாரத்தை போற்றும் கோடிக்கணக்கான மக்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளான மகா கும்பமேளா பிரயாக்ராஜில் தொடங்கியுள்ளது எனவும், இது நம்பிக்கை, பக்தி மற்றும் கலாச்சாரத்தின் புனித சங்கமத்தில் எண்ணற்ற மக்களை ஒன்றிணைப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் மகா கும்பமேளா இந்தியாவின் காலத்தால் ஆழியாந்த ஆன்மீக பாரம்பரியத்தை உள்ளடக்கியது எனவும், நம்பிக்கை மற்றும் நன்னலத்தை கொண்டாடுகிறது எனவும் பிரயாக்ராஜ் கோலாகலமாக இருப்பதைக் கண்டு மகிழ்வடைந்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் எண்ணற்ற மக்கள் அங்கு வந்து புனித நீராடி ஆசி பெறுவார்கள் என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார். கால்நடை மற்றும் விலங்கின அறிவியலுக்கான ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி நிலையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். சேலம் தலைவாசல் கூற்றோடு பகுதியில் 1102.25 ஏக்கரில் 564.44 கோடி ரூபாயில் கால்நடை உயர் ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து கால்நடை மற்றும் விலங்கின அறிவியலுக்கான ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி நிலையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். பொங்கல் பண்டிகையொட்டி 3186 தமிழக காவல்துறை சீருடை அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு பொங்கல் பதக்கங்கள் வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆணையிட்டுள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த ஆண்டு காவல்துறையில் காவலர் நிலை 2, காவலர் நிலை 1, தலைமை காவலர் மற்றும் சிறப்பு சார்பு ஆய்வாளர் நிலையங்களில் 3000 பணியாளர்களுக்கு தமிழக முதலமைச்சரின் காவல் பதக்கங்கள் வழங்க முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறைகளில் முன்னணி தீயணைப்போர் 120 அலுவலர்களுக்கும், சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறையில் முதல்நிலை வார்டர்கள், 2ஆம் நிலை வார்டர்கள் என 60 பேர்களுக்கும் வழங்கப்பட உள்ளது. மேற்படி பதக்கங்கள் பெறுபவர்களுக்கு நிலை வேறுபாடின்றி மாதாந்திர பதக்கப்படி 400 ரூபாய் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காவல் வானொலி பிரிவு, மோப்பநாய் படை பிரிவு மற்றும் காவலர் புகைப்பட கலைஞர்கள் பிரிவுகளில் பணியாற்றும் அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் என ஒவ்வொரு பிரிவிலும் 2 நபர்கள் வீதம் மொத்தம் 6 அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் தொடர் விடுமுறையொட்டி சிறப்பு பேருந்துகளில் 3 நாட்களில் 6.40 லட்சம் பேர் பயணம் செய்துள்ளனர்.
நாளை பொங்கல் பண்டிகை கொண்டாட உள்ள நிலையில் கடந்த 3 தினங்களாக ஆயிரக்கணக்கான மக்கள் பேருந்து, ரயில்கள் மற்றும் விமானங்களில் தங்கள் சொந்த ஊருக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றனர். இந்நிலையில் பொங்கல் சிறப்பு பேருந்துகளில் கடந்த 3 நாட்களில் 6.40 லட்சம் பேர் பயணம் செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அரசு போக்குவரத்து துறை தனது எக்ஸ் வலைதளத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையின் சார்பில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சிறப்பு பேருந்துகளில் கடந்த 3 நாட்களில் 6.40 லட்சம் பேர் பயணம் செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழவேற்காடில் நடைபெற்ற தமிழ்நாடு மீனவர் பேரவை சார்பில் பொங்கல் விழாவில் தமிழக ஆளுநர் RN ரவி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே மேல் அறிவாக்கும் மீனவர் கிராமத்தில் தமிழ்நாடு மீனவர் பேரவை சார்பில் பொங்கல் விழா நடைபெற்றது. விழாவில் தமிழக ஆளுநர் RN ரவி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மீனவ சமுதாயம் எனது இதயத்திற்கும் பிரதமர் மோடியின் இதயத்திற்கும் நெருக்கமானது என்றும் நாட்டின் வளர்ச்சிக்கும் மீனவ சமுதாயம் மிக முக்கிய பங்காற்றி வருகிறது என்பன உள்ளிட்டவற்றை கூறினார். இதனைத் தொடர்ந்து மீனவ பெண்கள் 65 பானைகளில் பொங்கல் இட்டதை அடுத்து பரதம், சிலம்பம், கலை உள்ளிட்டவை நடைபெற்றது. இதில் கும்மி அடித்து பாடல் பாடி கொண்டாடிய மீனவ பெண்களுக்கு ஆளுநர் பொங்கல் பரிசுகளை வழங்கினார். பல்வேறு மீனவர் சங்கத்தின் பிரதிநிதிகளே, மீனவர் சமுதாய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள். இந்த விழாவில் பங்கேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புனித பொங்கல் விழாவில் பங்கேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆளுநரை விமர்சிப்பதை முதல்வர் ஊக்குவிப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஈரோடு இடைத்தேர்தலை தேசிய ஜனநாயக கூட்டணி புறக்கணிப்பதாகவும் இதற்கு பாஜக தேசிய தலைவர் நட்டா அனுமதி அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் ஈரோடு தொகுதியில் பலமுறை இடைத்தேர்தல் நடந்த போதிலும் அங்கு எந்த மாற்றமும் நிகழவில்லை எனவும், ஜனநாயக ரீதியில் ஈரோடு இடைத்தேர்தல் நடைபெறாதது என்பதால் பல்வேறு கட்சிகளும் தேர்தலை புறக்கணித்துள்ளதாகவும் இதனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் அண்ணாமலை பேசினார். தொடர்ந்து பேசிய அவர், திமுகவினர் ஆளுநரை தரக்குறைவாக விமர்சித்து கருத்து தெரிவித்தும் வருகின்றனர் எனவும், இதனை முதல்வர் கண்டிப்பதில்லை எனவும், முதல்வரும் ஆளுநரை விமர்சிப்பதை ஊக்குவிக்கிறார் என்றும் தான் கருத முடியும் எனவும், குழந்தைத்தனமாக செயல்படுகிறார் என ஆளுநரை சொல்ல வைத்ததற்காக களத்தை அமைத்துக் கொடுத்ததுக்கு திமுக தான் எனவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலில் மக்கள் இதை கூர்ந்து கவனிப்பார்கள். கடந்த முறை எப்படி பட்டியல மக்களை அடைத்து வைத்தார்களோ அதுபோல இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி நின்றிருந்தால் நிச்சயமாக அடைத்து வைத்திருப்பார்கள். மக்களுக்கு அந்த வழி வேண்டாம் என்று நினைக்கின்றோம். அதே நேரத்தில் தமிழக மக்கள் இதை உணர்வார்கள் என்று நம்புகின்றோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எல்லோரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆரம்பித்து தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியிலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒரு தேர்தலை இவ்வளவு பெரிய அளவில் புறக்கணிப்பது இது முதல் முறையாக நான் பார்க்கின்றேன். தமிழக மக்கள் நிச்சயமாக எதற்கு என்கின்ற கேள்வியை கேட்பாங்க. இத்தனை கட்சிகள் எதற்காக இது போன்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்பதை பரிசீலிப்பார்கள். இதன் மூலம் மக்களே ஒரு உந்துதல் கொடுப்பாங்க. புதுக்கோட்டையில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான பணிகளை அமைச்சர் மெய்யநாதன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள வன்னிய விடுதி கிராமத்தில் மாயன் பெருமாள் கோவில் விழாவையொட்டி வரும் 16ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் அங்கு நடைபெற்று வரும் முன்னேற்பாடு பணிகளை தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து விழா குழுவினருக்கு அறிவுரைகளை வழங்கினார். மேலும் காளைகள் கொண்டு வரும் வழிகள், பார்வையாளர் மாடம், காளைகள் வாடிவாசல் இருந்து வெளியேறும் பகுதி மற்றும் தடுப்பு வேலிகள் உள்ளிட்ட பணிகளை அமைச்சர் ஆய்வு செய்தார். புளியங்குடி TN புதுக்குடி தனியார் பள்ளியில் ஆசிரியர் தற்கொலை செய்து கொண்டதை அடுத்து கணித ஆசிரியர் பூச்சி மருந்து குடித்து தற்கொலை முயற்சித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
தென்காசி மாவட்டம் புளியங்குடி டிஎன் புதுக்குடி ஈஸ்வரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த மாரியப்பனின் மகன் செல்வ விநாயகம் என்பவர் தனியார் பள்ளியில் கணித ஆசிரியராக பணியாற்றி வந்த நிலையில் பூச்சி மருந்தை குடித்துவிட்டு பள்ளியின் அருகே மயங்கி கிடந்த நிலையில் அருகில் இருந்தவர்கள் உடனே செல்வ விநாயகத்தை மீட்டு ஆட்டோ மூலம் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் ஏன் தற்கொலைக்கு முயற்சித்தார்கள் என செய்தியாளர்கள் செல்வ விநாயகத்திடம் கேட்டனர். அப்போது பேசிய அவர் தனியார் பள்ளியில் சுமார் 15 ஆண்டுகளாக கணித ஆசிரியராக பணிபுரிந்து வருவதாகவும் மணிவண்ணன் என்பவர் என்னை அழைத்து வேலை தேவையில்லை என எழுதி கொடுக்க சொல்லி வற்புறுத்தினார் எனவும் எங்களுக்கு செலுத்த வேண்டிய ரூபாய் 61 லட்சத்தில் கட்டிய போதும் மீதமுள்ள 33 லட்சத்தை கட்ட வேண்டும் எனவும் பணத்தை கட்டவில்லை என்றால் உன்னையும் உனது தம்பியையும் உள்ளே வைத்துவிடும் என மிரட்டியதால் தற்கொலைக்கு முயன்றுள்ளதாக செல்வ விநாயகம் தெரிவித்துள்ளார். எழுதி கொடுக்க சொன்னாங்க. சரி. கொடுக்க மாட்டாங்க. பொய் கேஸ் போட்டு உள்ளே தள்ளினாங்க. பொய் கேஸ் தான் போட்டாங்களா? பொய் கேஸ் தான் போட்டாங்க. என்ன பள்ளிக்கூடத்தில் வச்சுக்கிட்டு மாட்டுக்கணை தூக்கிட்டு அசிங்க வார்த்தை சொல்லிட்டு சூனான்னு சொல்லிட்டு மண்டையில் அடிக்க வந்தாங்க. யார்? மணிவண்ணன். மணிவண்ணன். ஆமாம். அந்த ஆதங்கத்தில் ஒரு அவன் சஸ்பெண்ட் ஆன மேடத்தை நான் பேசினேன். அந்த ஆதங்கத்தில் தான் அவனை அடிச்சிருவேன் கொன்றுவேன்னு சொல்லி சொன்னேன். ஆதங்கத்தில் தான் சொன்னேன். அந்த ரெக்கார்டை வச்சு என் மேலே பொய் கேஸ் போட்டு உள்ளே தள்ளிட்டாங்க. என் மேலே, என் தம்பி மேலே, இன்னொரு தம்பி மேலே. கேஸை வாபஸ் வாங்கதா இருந்தால் சமாதானமாக பேசிக்குவாங்கன்ட்டாங்க. அவன்கிட்ட சமாதானம் பேச போனால் உன் வேலையை வாங்கிட்டு போ, இன்னும் 30 லட்ச ரூபா நீ கட்டிக்கிற மாட்டேன், நீ இப்போ கட்டின 33 வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. போகி பண்டிகையால் ஏற்பட்ட புகைமூட்டம் மற்றும் பனிமூட்டம் காரணமாக சென்னையில் 30 விமானங்களின் நேரம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் போகி பண்டிகை விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் போகி பண்டிகையால் ஏற்பட்ட புகைமூட்டம் மற்றும் பனிமூட்டம் காரணமாக சென்னையில் 30 விமானங்களின் நேரம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னைக்கு வர வேண்டிய மற்றும் புறப்பட வேண்டிய 30 விமானங்கள் நேரம் மாற்றி அமைக்கப்பட்டன. டெல்லி, பெங்களூருவில் இருந்து சென்னை வர வேண்டிய 3 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் துபாய், அபுதாபி, சிங்கப்பூர், கோலாம்பூர், மும்பை, டெல்லி, பெங்களூரு, கோவா செல்ல வேண்டிய விமானங்கள் தாமதமாகியுள்ளன. இந்நிலையில் சென்னையில் இருந்து புறப்பட வேண்டிய விமானங்களின் நேரம் மாற்றம் குறித்து பயணிகளுக்கு குறுஞ்செய்திகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. காசிமேட்டில் ரவுடிகளுக்கு துப்பாக்கி வழங்கியதாக திருமுல்லை வாயிலை சேர்ந்த ரவுடியை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னையில் குற்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க காவல்துறையினர் தனிப்படைகள் அமைத்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பல ரவுடிகள் தொடர்ந்து கண்காணிப்பு வளையத்தில் இருக்கும் நிலையில் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு எழும்பூர் பகுதியில் துப்பாக்கியுடன் இருந்த வீரராகவனை காவல்துறையினர் கைது செய்த நிலையில் இது தொடர்பாக மேலும் 3 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் வீரராகவனுக்கு துப்பாக்கி வழங்கியதாக திருமுல்லை வாயில் காவல் நிலையத்தின் சந்திரகிரி பதிவேடு குற்றவாளியான கனகராஜ் என்பவரை காவல்துறையினர் தேடி வந்தனர். இந்நிலையில் மதுரையில் பதுங்கி இருப்பதாக வந்த தகவலை அடுத்து சென்னை காசிமேடு காவல்துறையினர் மதுரைக்கு சென்று பதுங்கியிருந்த கனகராஜை கைது செய்து சென்னை காசிமேடு காவல் நிலையத்தில் அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். திருப்பத்தூரில் 9 மயில்கள் மர்மமான முறையில் உயிரிழந்தது குறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே பெத்தூர் கோமுட்டேரி பகுதியைச் சேர்ந்த சுதாகர் என்பவரின் விவசாய நிலத்தில் மயில்கள் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வனத்துறை அதிகாரிகள் மயில்களின் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இச்சம்பவம் குறித்து அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அப்பகுதி மக்கள், சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். திருப்பரங்குன்றம் தொகுதிக்குட்பட்ட கூத்தியார்குண்டு பகுதியில் புதிய சமுதாய கூடம் கட்டுவதற்கு விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மணித்தவர் அடிக்கல் நாட்டி வைத்தார். மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதிக்குட்பட்ட கூத்தியார்குண்டு பகுதியில் நாடாளுமன்ற தொகுதி நிதியில் இருந்து புதிய சமுதாய கூடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. விழாவில் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணித்தவர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி வைத்து பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் மாணித்தவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மதுரை, தூத்துக்குடி, அருப்பங்கோட்டை வழித்தடத்தில் ரயில் திட்டத்திற்கு தமிழக அரசு ஒப்புதல் அளிக்காததால் பணிகள் நடைபெறவில்லை என கூறிய குற்றச்சாட்டிற்கு பதிலளித்து பேசிய போது
தவறான தகவலை மத்திய அரசு பரப்புகிறார் எனவும் இதுகுறித்து பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கருக்கும் கடிதம் எழுதியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் டங்ஸ்டன் போன்ற விவகாரத்திலும் மத்திய அரசு இதுபோன்றுதான் செயல்படுகிறது எனவும் டங்ஸ்டன் டெண்டரை கேன்சல் செய்யும் கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்றும், ஆனால் அதை செயல்படுத்தாமல் பாஜக அண்ணாமலை மேலூரில் வந்து கதை பேசிவிட்டு செல்கிறார் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணித்தவர் தெரிவித்துள்ளார். பெரியபாளையம் அருகே எல்லாப்புரம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் கட்சி நிர்வாகிகளுக்கும் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் DJ கோவிந்தராஜன் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கினார். திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட எல்லாப்புரம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் பெரியபாளையம் அடுத்த ஆத்துப்பாக்கம் பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் ஒன்றிய செயலாளர் BJ மூர்த்தி தலைமையில் திமுக நிர்வாகிகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான DJ கோவிந்தராஜன் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்து சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர் ராமமூர்த்தி, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் லோகேஷ், மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு அமைப்பாளர் ரவிக்குமார், வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் சீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஈழப்போர் குறித்து எடுக்கப்பட்ட திரைப்படத்தை ராஜபாளையத்தில் திரையிட காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈழப்போரை மையமாக வைத்தும் போரில் கொல்லப்பட்ட இசைவாணி என்ற பெண் அனுபவித்த சித்திரவதைகளை எடுத்து கூறும் விதமாக பெங்களூரை சேர்ந்த இயக்குநர் கணேசன் என்பவர் போர்க்களத்தில் ஒரு பூ என்ற திரைப்படத்தை இயக்கியுள்ளார். இந்த படத்திற்கு மத்திய திரைப்பட தணிக்கை துறையினர் தடை விதித்திருந்ததால் படத்தின் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. பெயர் மாற்றம் செய்யப்பட்ட இந்த திரைப்படம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் உள்ள திரையரங்கில் திரையிடுவதாக அறிவிக்கப்பட்டு பதாகைகள் வைக்கப்பட்டிருந்தது. மேலும் படத்திற்கான அனுமதி சீட்டில் போர்க்களத்தில் ஒரு பூ என்று அச்சிடப்பட்டிருந்தது. இந்த படம் தடை செய்யப்பட்டிருப்பதால் இதனை திரையிட அனுமதி வழங்க முடியாது என காவல்துறையினர் காலை காட்சியை ரத்து செய்தனர். இதனையடுத்து திரையரங்கிற்கு வந்த அப்படத்தின் இயக்குநர் கணேசன், நாம் தமிழர் கட்சியினர், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சேலத்தில் குண்டலினி சிலம்பாட்ட பயிற்சியகத்தின் சார்பில் 1 மணி நேரம் சிலம்பம் சுற்றி உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூர் ஆர்சி செட்டிப்பட்டியில் குண்டலினி சிலம்பாட்ட பயிற்சியகத்தின் சார்பில் 1 மணி நேரம் சிலம்பம் சுற்றி உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தொடர்ந்து 1 மணி நேரம் சிலம்பம் சுற்றி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர். இதில் சிலம்பம் ஆசான் சீனிவாசன், கொங்கிக்குப்பம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் விஜயகுமார் மற்றும் பெற்றோர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வணக்கம். சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தும் சீமை, கருவேல மரம், ஆகாய தாமரை உள்ளிட்ட தாவரங்களை வேரோடு அழிப்பதற்காக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தமிழகம் முழுவதும் காணொலி வாயிலாக 12,500 மாணவ மாணவர்கள் உலக சாதனை 1 மணி நேரம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சிலம்பம் சுற்றி உலக சாதனை ஏற்படுத்தினர். இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த ஆர்சிட்டியில் குண்டலினி சிலம்பாட்டம் சார்பாக 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் சிலம்பம் சுற்றி சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பண்ருட்டி அருகே அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் கலை திருவிழாவில் மாநாடு கலைக்குழுவினர் உற்சாக நடனமாடி மகிழ்ந்தனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்துள்ள காடாம்புலியூரில் பொங்கல் பண்டிகையொட்டி அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் சங்கத்தின் சார்பில் 5ஆம் ஆண்டு கலை திருவிழா தலைக்குளம் சிவகுமார் சுவாமிகள் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக காடாம்புலியூர் சக்தி மாரியம்மன் கோவிலில் இருந்து இசை வாத்தியங்கள் முழங்க நாட்டுப்புற கலைஞர்கள் அங்காளம்மன், காளியம்மன் போன்ற வேடமணிந்து அசத்தல் நடனமாடினர். தொடர்ந்து காடாம்புலியூர் முக்கிய சாலையின் இசை வாத்தியங்கள் முழங்க நாட்டுப்புற கலைஞர்கள் நடனம் ஆடியபடி ஊர்வலமாக வந்து தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் தமிழகம் முழுவதும் கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 38 மாவட்டங்களில் இருந்தும் ட்ரம்ஸ், வாத்தியம் இசை கலைஞர்கள், பம்பை வித்வான், பம்பை உடுக்கை, தாரை தப்பட்டை, வாத்திய கலைஞர்கள், நடன கலைஞர்கள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விசிக தலைவர் திருமாவளவன் தமிழகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை தட்டு கேட்க கூட தைரியம் இல்லாத கூட்டணி கட்சியாக இருக்கிறார் என வினோத் செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் பொங்கல் திருவிழாவையொட்டி 150க்கும் மேற்பட்டோருக்கு பாஜக தரப்பில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வினோத் செல்வம் பங்கேற்று மக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கினார்.
இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வினோத் செல்வம் பேசுகையில், தமிழக காங்கிரசுக்கும் கார்கே தலைவர் இல்லை என்றும், திமுக தான் தலைமை அறிவாளிக முதலாளிகள் பேச்சை கேட்டு நடக்கிறார்கள் என்றும் விமர்சித்தார். மேலும் மக்கள் பிரச்சினையை தட்டி கேட்க தைரியம் இல்லாதவர் திருமாவளவன் என்றும் கடுமையாக விமர்சித்தார். இதனைத் தொடர்ந்து மேலும் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். கட்சியின் சார்பாக சென்னையின் பல்வேறு பகுதிகளிலே இன்றைய தினம் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டு வருகின்றன. தமிழர்களின் கலாச்சாரம் மரபு அதை மறக்காமல் பல இடங்களிலே, குறிப்பாக மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல இடங்களிலே இன்றைய தினம் தெருக்களிலே பானை வைத்து அரிசி பருப்பு வெல்லம்லாம் போட்டு கரும்புகள் வைத்து தாய்மார்கள் பொங்கல் வைக்கக்கூடிய காட்சியை காண முடிந்தது. எந்த ஒரு காலகட்டத்திலும் தமிழரின் கலாச்சாரத்தையோ மரபையோ மாற்ற அனுமதி தராத ஒரே இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். கலப்படம் இல்லாமல் தமிழ் கலாச்சாரம் காக்கப்பட வேண்டும், தமிழர்கள் அவர்கள் பண்டிகையை இனிமையுடனும் அருமையாக கொண்டாட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்றைய தினம் ஆயிரம்விளக்கு பகுதியிலே இன்று 1000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது. ஓமலூரில் திமுக சார்பில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுகவனம் பங்கேற்று திமுக கட்சி கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசுகளை வழங்கினார். சேலம் மாவட்டம் ஓமலூர் சிறப்பு நிலைய பேரூராட்சியில் உள்ள 9வது வார்டு பகுதியில் சமத்துவ பொங்கல் விழா மற்றும் திமுக கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தற்போதைய ஓமலூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் பார்வையாளராகவும் உள்ள சுகவனம் பங்கேற்று திமுக கட்சி கொடியினை ஏற்றி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஓமலூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ரமேஷ், திமுக நகர செயலாளர் ரவிச்சந்திரன், பேரூராட்சி தலைவர் செல்வராணி, ரவிச்சந்திரன் ஆகியோர் சுகவனத்தை வரவேற்று வாழ்த்துரை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய சுகவனம், பெண்கள் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்பதற்காக கலைஞர் மகளிர் குழுக்களை ஏற்படுத்தினார் எனவும், தற்போது பெண்களுக்கு என இலவச பேருந்து வசதி, மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை முதல்வர் ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார் என்றும் தெரிவித்தார். மேலும் சமத்துவ பொங்கலை கொண்டாடும் விதமாக 9வது வார்டு பகுதி மக்களுக்கு பொங்கல் பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கவுன்சிலர்கள், திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். சூளகிரி அருகே தனியார் அறக்கட்டளை சார்பில் 2356வது நாளாக ஆதரவற்றோர்களுக்கும் ஏழைகளுக்கும் உணவு வழங்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் கடந்த 2018ஆம் ஆண்டு உயிரூட்டல் அறக்கட்டளை உலக தாய்ப்பால் தினத்தையொட்டி அன்னம் பகிர்ந்திடு என்ற திட்டத்தை உருவாக்கி அனுதினமும் சாலையோரத்தில் உள்ள ஆதரவற்ற உறவுகளுக்கும் இலவசமாக உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் தொடங்கப்பட்டு இன்றோடு 6 ஆண்டுகள் ஆன நிலையில் 2356வது நாளாக ஆதரவற்றோர்களுக்கும் ஏழைகளுக்கும் உணவு வழங்கப்பட்டது. இந்த திட்டம் ஆரம்ப காலத்தில் தமிழகத்தில் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், மதுரை, சென்னை, கோயம்புத்தூர், வேலூர் போன்ற 12 மாவட்டங்களிலும் இந்திய அளவில் கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், ஒடிசா, பீகார் மற்றும் சர்வதேச அளவில் இலங்கையிலும் இந்த திட்டம் தன்னார்வலர்களை கொண்டு செயல்பட்டு வந்தது. இந்நிலையில் இந்த திட்டத்திற்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர். வணக்கம், என் பேர் சம்பத்குமார். நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் உயிரூட்டல் அப்படின்னு ஒரு அறக்கட்டளை நிறுவி செயல்படுத்திட்டு இருக்கேன். இந்த உயிரூட்டல் அறக்கட்டளை மூலமாக அனுதினமும் சாலையோரத்தில் இருக்கக்கூடிய ஆதரவற்ற மக்களுக்கு இலவசமாக உணவு வழங்கிட்டு இருக்கோம். இன்னையோட 2356 நாட்கள் ஒரு நாள் கூட இடைவிடாமல் தொடர்ந்து சாலையோரத்தில் இருக்கக்கூடிய ஆதரவற்ற மக்களுக்கு இலவசமாக உணவு வழங்கிட்டு இருக்கோம். இந்த உன்னத பணிக்காக பொதுமக்கள் எங்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நன்றி. பொங்கலையொட்டி கடற்கரை மற்றும் பூங்காவில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தாம்பரம் காவல் ஆணையர் அபின் தினேஷ் முடக் கூறியுள்ளார். சென்னை பெரும்பாக்கத்தில் தாம்பரம் மாநகர காவல் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா தாம்பரம் காவல் ஆணையர் அபின் தினேஷ் மொடக் தலைமையில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதில் கூடுதல் ஆணையர் மகேஸ்வரி, துணை ஆணையாளர்கள், உதவி ஆணையர்கள், ஆய்வாளர்கள் என ஒட்டுமொத்த போலீசாரும் பங்கேற்றனர். காவல் ஆணையர் பொங்கல் அரிசியை பானையில் இட்டு பொங்கல் வைத்து காவலர்களுடன் சேர்ந்து சிலம்பாட்டம், பறை இசை, உரியடி உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் கண்டுகளித்தனர். கிராமத்தை கண்முன் கொண்டு வரும் வகையில் மாட்டுத் தொழுவம், மாட்டு வண்டி, வண்ண தோரணங்கள் என கிராமம் போல வடிவமைத்து காட்சிப்படுத்தினர். கலைக்குழுவம் இடம்பெற்ற கலைஞர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அபின் தினேஷ் முடக், பொங்கலையொட்டி கடற்கரை மற்றும் பூங்காவில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலில் மரக்கன்றுகள் நடவு செய்து கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு புத்தாடை மற்றும் மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது.
செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலில் சுற்றுப்பகுதியில் இயற்கை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாத்திட மரக்கன்றுகள் நடவு செய்து கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு புத்தாடை மற்றும் மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. மத்திய மாவட்ட பசுமை தாயகம் செயலாளர் திருக்கச்சூர் செந்தில்நாத் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பசுமை தாயகம் மாநில துணை செயலாளர் கண்ணன் கலந்து கொண்டு புத்தாடை மற்றும் மரக்கன்றுகளை வழங்கினார். இதில் வடக்கு மாவட்ட பசுமை தாயகம் செயலாளர் சோழிங்கநல்லூர் சங்கரபரணி, பசுமை தாயகம் நிர்வாகிகள் அரிமா அண்ணாமலை மற்றும் இயற்கை ஆர்வலர்கள், ஆன்மீக சான்றோர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருச்சியில் 1000க்கும் மேற்பட்ட சிலம்ப மாணவர்கள் 60 நிமிடங்கள் சிலம்பம் சுற்றி உலக சாதனை படைத்தனர். திருச்சி குசேன் அருகில் உள்ள பெல்ஸ் ரயில்வே மைதானத்தில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சிலம்பம் சுற்றி 2 உலக சாதனைகளை படைத்தனர். உலக தமிழர்களின் பண்பாட்டு கலாச்சாரம் போற்றும் தைப்பொங்கல் வரவேற்கும் விதமாக தமிழர்களின் பாரம்பரிய தற்காப்பு கலை சிலம்பத்திலும் தமிழர் வாழ்வை உறுதிப்படுத்தும் தமிழர்களின் பூர்வீக தாவரங்களை மேம்படுத்தியும் 2 உலக சாதனைகள் நிகழப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வேலூர் தேவர் சித்தர், இந்திய சிலம்ப சம்மேளனத்தின் தலைவர் ராஜேந்திரன், தமிழ்நாடு சிலம்பாட்ட கழக தலைவர் கேப்டன் பிரதீப் ராஜி ஆகியோர் சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களை சிலம்பாட்ட பயிற்சியாளர்களிடம் வழங்கினர். ராணிப்பேட்டையில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தடுப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் கல்லாறு பாலம் அருகே இயங்கி வரும் சொசைட்டி தனியார் நிறுவனம் சார்பில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் பொங்கல் விழா நடைபெற்றது. தனியார் நிறுவன முனைவர் பானாட் பாத்திமா தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சுற்று வட்டத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியர்கள் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தடுப்பு நாடகம் தத்ரூபமாக செய்து காண்பித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் சரஸ்வதி, மனோகரி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் 59,000 நெருங்கியுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 40 ரூபாய் அதிகரித்து 7,340 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரனுக்கு 320 ரூபாய் அதிகரித்து 58,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 64,056 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 102 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,02,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 431 புள்ளிகள் குறைந்து 76,946 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 158 புள்ளிகள் குறைந்து 23,272 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். உத்தரப்பிரதேசத்தில் தொடங்கியது மகா கும்பமேளா, லட்சக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு. நம்பிக்கை, பக்தி, கலாச்சாரத்தின் புனித சங்கமம் மகா கும்பமேளா, பிரதமர் மோடி வாழ்த்து. கால்நடை மற்றும் விலங்கின அறிவியலுக்கான ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி நிலையம் இன்று திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பொங்கல் திருநாள், காவல்துறை சீருடை பணியாளர்களுக்கு பதக்கங்களை அறிவித்த தமிழ்நாடு அரசு. மகிந்திரா நிறுவனத்தின் மின்சார SUV கார் சோதனை ஓட்டம் இன்று தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பொங்கல் விடுமுறை எதிரொலி, சென்னை எழும்பூரில் இருந்து திருவனந்தபுரத்துக்கு இன்று இரவு சிறப்பு ரயில் இயக்கம், தெற்கு ரயில்வே அறிவிப்பு. 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கு, போக்சோ வழக்கில் பாஜக மாநில நிர்வாகி கைது. கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் 50 வயது பெண்ணுக்கு பாலியல் தொல்லை, பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வாலிபர் கைது. அமெரிக்காவில் காட்டுத்தீயில் சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை 24ஆக உயர்வு. இதுவரை 15% தீ மட்டுமே கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருப்பதாக தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.